மதிய நேர உணவிற்காக வீட்டுக்குள் நுழையும் மகனை கைகளை கழுவிட்டு வாப்பா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று இறுகிய முகமாக வியர்வை வழியாத முகத்தை தன் புடவை முந்தானையால் துடைத்தபடி பாவனை செய்து சமையல் அறைக்குள் நுழைந்தாள் செல்வநாயகி. சாப்பிட அமர்வதற்குள் விரித்த விரிப்பில் அமர்ந்த கணியன் நாயகி அடுக்கிய உணவை பதார்த்தங்களை திறந்து பார்த்து கொண்டே, என்னம்மா சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்க, என் பொண்டாட்டி கையில் எங்க என்ற கேள்வியாய் உரைத்தான். அவ வீட்டு வேலை செஞ்சு ஒரு வாரம் ஆக போகுது, கேட்டா உடம்பு முடியலன்னு சொல்லிக்கிட்டே சுணங்கி படுத்துக்கிறா. இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை பெத்து போடதான் அவளுக்கு துப்பு இல்ல, இந்த வீட்டு வேலையும் ஆகுறது இல்ல. தன் மகன் கணியனுக்கு தட்டில் சாதித்த வைத்தபடி, ஏழை பேச்சு அப்பளத்தை பொறிச்சு எடுத்துட்டு வா என்று வீட்டில் வேலை செய்யும் பணிப்பெண்ணிற்கு சத்தமாய் குரல் கொடுத்தாள் நாயகி. பேச்சு அப்பளத்தை பொறித்து எடுத்து வரவும் அதை வாங்கி கணியன் தட்டில் வைத்து கொண்டே, ஏம்பா நம்ம தரகரை வர சொல்லட்டுமா என்று நாயகி கேட்க, ஏமா எதுக்கு இப்ப தரகர், இடம் ஏதும் வாங்க போறீங்களா? ஏல கூறு கட்டவனே, அதான் நம்ம கிட்ட ஏக்கர் கணக்குல இடம் கிடக்குல்ல, அப்புறம் எதுக்கு இடம் வாங்க போறேன்? பொண்ணு பாக்குற தரகரை வர சொல்லட்டுமான்னு கேட்டேன். ஏமா எதுக்கு, யாருக்கு இப்ப கல்யாணம் என்று சந்தேகமாய் வினவினான் கணியன். உனக்கு தாயா எவ்வளவு நாள் தான் அந்த மலடி கூடவே குடும்பம் நடத்துவ, இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணாமா என்ற நாயகி நாசுக்காக கேட்கவும், வாயில் அருகில் கொண்டு சென்ற சாதத்தை தட்டில் போட்டுவிட்டு கையை உதறி கழுவினான் கணியன். என்னையா அதுக்குள்ள கைய கழுவிட்ட, சாப்பிடலையா? பசியே போயிடுச்சுமா, வேணாம், தரகரை வர சொல்லி ஆள் அனுப்பட்டுமா என்று மீண்டும் நாயகி பேச்சை விட்ட இடத்திலிருந்து தொடர, இதை பற்றி இனிமேல் என்கிட்ட பேச வேண்டாமா என்று நாயகிக்கு அழுத்த திருத்தமாக உரைத்துவிட்டு கைல்வெளியை தேடி தங்கள் அறைக்குள் நுழைந்தான் கணியன். குழந்தைத்தனம் மாறாத அப்பல கற்ற முகத்தில் சோகத்தை அப்பியபடி அசத்து தூங்கும் மனைவியை கண்களால் ஒரு தினம் பருகியபடியே தட்டி எழுப்ப முயல, ஆழ்ந்த நித்திரையில் தன்னை எழுப்புவது நாயகி என்று நினைத்த கயல், இதோ வந்துட்ட அத்தை என்று நாயகின் மேலுள்ள பயத்தில் அடித்து பிடித்து எழ, பொறுமடி, நான் தான், அம்மா இல்ல என்று அவளின் பதட்டத்தை குறைக்க முயன்றான். கலைந்திருந்த கேசத்தை இறுக்கிய கொண்டை போட்டபடி, வாங்க மாமா, நேரமா வந்துட்டீங்களா, சாப்பாடு எடுத்து வைக்கவா? எழுந்து அமர கூட தெம்பின்றி தன் கையை ஊனி அமர்ந்திருந்தாள். நான் சாப்பிட்டேன்டி, அம்மா எடுத்து வச்சாங்க. நெற்றியில் தவளும் அவளின் கேசத்தை எடுத்து காதோறும் சொருகி விட்டான் கணியன். என்னடி ஆச்சு, உடம்புக்கு என்ன பண்ணுது, ஹாஸ்பிட்டல் போலாமா என்று வாஞ்சையாக கேட்டான். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாமா, கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்தா சரியாயிடும். தன் கலங்கிய நாணயங்கள் கணியனுக்கு தெரியாதவாறு தலையை குனிந்து கொண்டே, மாமா நான் ஒன்னு கேப்பேன், எனக்காக செய்வீங்களா? என்னடி புதுசா பொடி வச்சு பேசுற, என்ன செய்யணும் சொல்லு. தன் கூற வந்த விடயத்தை சொல்ல முடியாமல் கயல்வெளியின் நான் மேலினத்தில் ஒட்டி கொண்டு சதி செய்ய அதனை கஷ்டப்பட்டு பிரித்தெடுத்து வார்த்தைகளை உதிர்த்தாள். மாமா நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா என்று அவள் கேட்டு முடிக்கும் முன் கணியன் கரங்கள் கயல்வெளியின் கன்னத்தை பதம் பார்த்திருந்தது. என்னடி பேசுற, என்ன பயம் விட்டு போச்சா? என்ன பார்த்தா என்ன பொம்பளை பொறுக்கி மாதிரி தெரியுதா? உனக்கு என் ஆத்தாளுக்கும் எனக்கு இருக்கிற பிரச்சனை தெரிஞ்சு எப்படி உன்னால இதை கேட்க முடிஞ்சது? என் முன்னாடி நிக்க இங்க இருந்து போ என்று ஆத்திரத்தில் கணியன் கத்த துவங்க, அடிவாங்கிய கன்னத்தில் தன் கடத்தை தாங்கியபடி அழ துவங்கினாள். உன்னை இங்கு இருந்து போக சொன்னேன் என்று உரிமையபடி அடக்கப்படாத கோபத்தில் அவளை அடிப்பதற்காக மீண்டும் கணியன் முன்வர, பயந்தடித்தில் அறையை விட்டு வெளியேறினாள் கயல். அழுத விழிகளுடன் அறையை விட்டு வெளியேறிய தன் மனைவியை பார்த்து கணியனுக்கு மனம் வலிக்க, கோபம் சிறிதும் குறியாமல் அவளை அடித்த கரங்களை காற்றில் ஓங்கி குத்தினான். இவளை எதுக்கு நான் அடிச்சேன்? கயல் இந்த அளவுக்கு பேச வைத்தது என் அம்மாவா தான் இருக்கும். எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க இவளுக்கு எந்த அளவுக்கு குடைச்சல் கொடுத்திருப்பாங்க. இவ ஒரு வாயில்லா பூச்சி, யாருக்கும் எதிர்வினையாற்ற தெரியாதவள்.
தன் தாய் நாயகியின் குணநலன்களை நன்கு கணியன் அறிந்திருந்தால்தான் தன் தாயிற்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்று வலது கையை நெற்றியில் பதித்து இடது கையை தன் இடையில் பதித்தபடி சிந்தித்துக் கொண்டிருக்க, ஐயோ பெரியம்மா, தம்பி, யாராவது வாங்களேன், கயல் பாப்பா மயங்கி விழுந்துருச்சு என்று பேச்சியின் அலறல் சத்தம் கணியன் சிந்தனையை கலைத்தது. கணியன் பதறி அடித்து பேச்சின் குரல் வந்த திசையை நோக்கி ஓடி வந்து விழுந்திருந்த தன் மனைவியின் மடியில் தாங்கினான். ஏ கயல், ஏ கயல், எழுந்திரடி என்று கன்னத்தை தட்டி எழுப்ப முயற்சி செய்து அவளிடம் எந்த அசைவும் இல்லை. பேச்சி அக்கா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. ஏ இதோ எடுத்துட்டு வரேன் தம்பி. ஏ கயல், எழுந்திரடி, மாமாக்கு பயமா இருக்கு, எழுந்து கண்ணை திறந்து பாருடி, மாமா இனிமேல் உன்னை அடிக்க மாட்டேன்டி. கயல், என் தங்கம், கண்ணை திறந்து பாரு என்று கணியன் கெஞ்சி கொண்டிருக்க, தம்பி இந்தாங்க தண்ணி என்று தண்ணீர் சொம்பை நீட்டினாள் பேச்சி. தண்ணீரை கயலின் முகத்தில் தெளித்து கன்னத்தை தட்டி எழுப்பவும் அவளிடம் சிறிது அசைவு தென்பட, அப்பொழுதுதான் சீரான மூச்சே வந்தது கணியனிற்கு. நாயகி, என்னடி பேச்சி, எதுக்கு இந்த கத்துன? பெரியம்மா, பாப்பா மயங்கி விழுந்துருச்சு என்று கணியனின் மடியில் மயங்கி படுத்திருந்த கயலை காட்டி சொன்னாள் பேச்சி. சனிய, செத்துட்டாளா இல்லையா? சிறிதளவு கூட ஈவு இரக்கமின்றி வந்தது நாயகியின் ஒவ்வொரு வார்த்தைகளும். பல்லை நறுநறுவென்று கடித்த கணியன், அம்மா என்று வீடே அதிரும் அளவு கடிச்சித்தான். தன் மகனின் கர்ஜனையில் நாயகிக்கு பயம் உண்டாக, இல்ல ராசா, அது நான் ஏதோ தெரியாம. வேணாம், நீ எதுவும் பேசாத. நீ ஏதாவது பேசி அதுல நான் கோவப்பட்டு அம்மானு கூட பார்க்காம அடிச்சாலும் அடிச்சிடுவேன். பேச்சிக்கா, அறையில் இருக்கும் என் கைபேசி எடுத்துட்டு வாங்க. கண்களில் ரௌத்திரம் பொங்க தன் தாயை முறைத்தபடி பேச்சியிடம் வேலையை பணிந்தான். அடுத்த அரை நிமிடத்தில் பேச்சி கைபேசியை எடுத்து வந்து கணியனிடம் தர மருத்துவரை அழைத்து விவரத்தை சொல்ல வீட்டிற்கே வர வைத்திருந்தான். மருத்துவர் கையிலை பரிசோதிக்க போது கூட அவன் தன் மனைவியை மடியை விட்டு இறக்க மறுத்திருக்க அவர் சின்ன புன்னகையுடன் பரிசோதிக்க துவங்கினார். மருத்துவர் கையிலை பரிசோதித்துக் கொண்டிருக்க, கையிலிற்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது கடவுளே, அவளுக்கு எதுவும் ஆனால் அதற்கு நான் தான் காரணம் என்று தன் மகன் தன்னை தவறாக நினைக்க கூடும். கண்களில் அச்சத்துடன் கடவுளை வேண்டி நின்றாள் நாயகி. கயலின் நாடியை சிறிது நிமிடம் நெற்றியை சுருக்கி கூர்ந்து கவனித்த மருத்துவர் அடுத்த கயன்மை இயல்பாக, என்னாச்சு டாக்டர், எதுவும் பிரச்சனையா கயலுக்கு? பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமில்ல கணியன், சந்தோஷமான விஷயம்தான். உங்க ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்காங்க. மருத்துவர் சொன்ன நற்செய்தியில் கணியன் தன் ஆண்மகன் என்பதை மறந்து கண்ணீரை உகுத்திருக்க மருத்துவர் அவன் தோளில் ஆதரவாக தட்டி கொடுத்து விட்டு கிளம்பி சென்றிருந்தார். கயலும் எழுந்து அமர்ந்து தன் கணவனை வெக்கத்துடன் ஏறிட்டு பார்க்க, அழுது வழியும் தன் கணவனின் முகத்தை பார்க்க சகிக்காமல், என்னமாமா இது, சின்ன பிள்ளையாட்டம் அழுதுட்டு கண்ண தொடங்க என்று தன் புடவை முந்தானையால் கணியன் கண்களை கையில் ஒற்றி எடுக்க அவளின் கரத்தை பற்றி தடுத்திருந்தான். என்னமாமா, என்னால தாண்டி உனக்கு மலடின்னு பேரு வந்துச்சு. கயல் அவன் முழுமையாக சொல்லி முடிக்க விடாமல் அவளின் கரங்களை அவனின் உதட்டின் மேல் வைத்து தடுக்க அவளின் கரத்தை தன் உதட்டின் மேல் இருந்து விலக்கினான் கணியன். மகன் மருமகளின் சம்சானையை கூர்ந்து கவனித்த நாயகி மகனின் சொல்லி அதிர்ந்து, என்னடா சொல்ற, உன்னால அவளுக்கு மலடி பட்டமா? ஆமாமா, உன் மருமக மலடி கிடையாது, அவளுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்குத்தான் என்னால ஒரு பொண்டாட்டிக்கு முழுமையான சந்தோஷத்தை தர முடியாது. ஆனா நான் வருத்தப்படக்கூடாதுன்னு அவ ஒரு நாளும் என் குறையை என்கிட்ட சொல்லவே இல்லை. நீ ஒவ்வொரு நாளும் குழந்தை இல்லை இல்லைன்னு புலம்பும் போது எனக்கு கடுப்பாகி அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதை விட என்ன முதல்ல செக் பண்ணணும் யதார்த்தமா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அப்பதான் தெரிஞ்சது என்னால என் பொண்டாட்டிக்கு முழுமையான சந்தோஷத்தை தர முடியாதுன்னு. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் 2 வருஷமா நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேம்மா. இப்ப என்னன்னு சொல்லுமா? பொட்டைன்னு சொல்லுவியா? கண்களில் வலியும் தன் தாயை கணியன் கேட்கவும் அவன் சொல்லி பதறிய நாயகி, ஏயா ராசா, என்ன பேச்சு பேசுற நீ? அப்படி என்னமா பேசிட்டேன்? நீ தினமும் என் பொண்டாட்டிய பேசாத பேச்சா?
உன்னால இன்னைக்கு மாசமா இருக்கிற பிள்ளைய அடிச்சிட்டேன். இப்ப உனக்கு சந்தோஷமா? சொல்ல போனா எனக்கு பொண்ணு பார்த்திருக்க கூடாதுமா. உன்னோட மருமகளுக்கு தான் மாப்பிள்ளைய பார்த்திருக்கணும். இன்னும் உன் தேல் கொட்டுற பேச்சு அதிகமா இருந்தா கண்டிப்பா அவளுக்கு மாப்பிள்ளைய பார்த்திருப்பேன். கடவுள் அந்த சூழ்நிலையை தடுத்துட்டார். மகனின் சொல்லில் தன் தவறை உணர்ந்த நாயகி கயலிடம் கண்களிலே மன்னிப்பை வேண்டி நின்று இருக்க தன் மனைவியை பூக்குவியலாக அள்ளி ஏந்தி நின்றான் கணியன். ஏண்டா மாசமா இருக்க பிள்ளைய எதுக்கு தூக்குற? பதறியபடி நாயகி கேட்கவும், மாமா இறக்கி விடுங்க என்று கயல்விழி வெக்கத்தில் நெளிய, என் பொண்டாட்டி மலடி இல்லைன்னு ஊருக்கே சொல்ல வேணாமா? அவளை பேசின வாய் எல்லாம் அடக்கணும். அவ மலடி இல்ல, என்னோட தேவதன்னு சொல்லணும் என்று அவளின் உச்சி முகிர்ந்தான் கணியன். நாயகி எல்லையில்லா ஆனந்தத்தில் சந்தோஷமா போய் சொல்லிட்டு வா ராசா, நான் ஆரத்தி கரைச்சு வச்சிருக்கேன் என்று முகம் கொள்ள புன்னகையுடன் தன் மகன் மருமகளை வழி அனுப்பி அவர்கள் செல்லும் திசையை பார்த்து நின்றார். இனிமேலாவது இவர்கள் வாழ்க்கையில் இன்பம் நிலைக்கு என்று நாமும் விடை பெறுவோம்.